Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ வரக்கூடிய பகுதிகளில் நமது யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்ட சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, கழுத்து வலி காலையில் எழுந்த உடனே வலது பக்கம் கழுத்து வலி அதிகமாக இருக்குது, தலைப்பாரமாக இருக்கின்றது. அப்போ அந்த வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய கழுத்து வலி நீங்குவதற்கும் தலைப்பாரம் நீங்குவதற்கும் என்ன ஒரு பயிற்சின்னு கேட்டிருக்காங்க. இது நாம் எல்லா வயதினருக்கும் ஏற்ற வகையில் கொடுக்க போகிறோம். ஏற்கனவே கழுத்து வலி நீக்குவதற்குரிய பல வகையான சிகிச்சைகள் கொடுத்துருக்கோம். இது காலையில் எழுந்தவுடன் ஏற்படுகின்ற ஒரு கழுத்து வலி, ஒரு 2 hours கழித்து அது கிராஜுவலாக குறைய ஆரம்பிச்சிருது. பொதுவாகவே நமக்கு மன அழுத்தம், டென்ஷன் இருக்கும் பொழுது கழுத்து தசை பிடிப்பும் அந்த பகுதியில் இரத்த ஓட்டம் செல்வதில் சில குறைபாடுகள் ஏற்படும். நாம் எடுக்கக்கூடிய உணவு முறை, ஒரு ஆழ்ந்த நிதிரை இல்லாத நிலை, இது எல்லாமே பல வகையான காரணங்களாக இருக்கின்றன. எலும்பு தேய்மானம், நாம் எடுக்கக்கூடிய உணவு வைட்டமின் எல்லாம் கரெக்டாக இருக்கக்கூடிய அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம். இப்போ இது எல்லாம் சரி செய்வதற்கு இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓம்கார மந்திரத்தை உச்சரித்து அந்த ஓம்கார மந்திரத்தை சரியான அளவில் உச்சரிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற பலன்கள் அபரீதமானது. அப்போ இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக 6 முறை ஓம்காரத்தை உச்சரிக்க போகிறோம். அந்த ஓம்கார அதிர்வலைகள் உடல் முழுக்க நல்ல ஒரு பிராண அதிர்வலைகளை உண்டு பண்ணும். உடலில் மனதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வேவ்ஸ் வெளியே போயிடும். அதற்கப்புறம் நாம் என்ன பண்ண போகிறோம், இந்த பயிற்சிகளை, முத்திரை பயிற்சிகளை பண்ண போகிறோம். எளிமையான ஆசன பயிற்சி பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஓம்காரத்தினுடைய அதிர்வலைகளும் உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும். அதோடு சேர்ந்து இந்த பயிற்சி செய்யும் பொழுது நிச்சயமாக கழுத்து வலி, கழுத்து தசைப்பிடிப்பு நமக்கு கிராஜுவலாக குறைஞ்சிரும். இது எல்லா வயதினருக்கும் ஏற்ற வகையில் அமைச்சிருக்கிறோம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் ஓம்கார மந்திரத்தை 6 முறை சுகாசனத்தில் உச்சரிக்க போகிறோம். அப்படி உச்சரிக்கும் பொழுது நமக்கு உடல் உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வேவ்ஸ் எல்லாம் வெளியே போயிடும். அதற்கப்புறம் அந்த பயிற்சியை நம்ம பண்ண போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை, முதுகெலும்பு நேராக இருக்கட்டும். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 times. இப்போ ஓம்கார மந்திரத்தை உச்சரிக்க போகிறோம். அந்த ஓன்னு இழுக்கும் பொழுது எவ்வளோ தூரம் இழுக்க முடியுமோ இழுத்துட்டு இம்முன்னு முடிக்கும் போது மேலிருந்து கீழ் நோக்கி அந்த உணர்வு வர்ற மாதிரி அந்த பாவனையில் பண்ண போகிறோம். ஓ மீண்டும் ஒரு முறை. ஓ ஓன்னு இழுக்கும் போது முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பிலிருந்து மேல் நோக்கி வந்து இம்முன்னு முடிக்கும் போது தலைக்கு மேலே அந்த உணர்வு அப்படியே அநாகத மையம் இதயத்தினுடைய உள்பகுதியில் அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஓ இப்போ 6 முறை ஓம்காரம் உச்சரிச்சிட்டோம். உடல் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் மிக சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கும். நம்ம உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் வேவ்ஸ் ஃபுல்லாக வெளியே போயிடுச்சு. இப்போ நம்ம முத்திரை செய்யும் பொழுது பலன் முழுமையாக இருக்கும். இப்போ நம்ம முத்திரை பண்ண போகிறோம். சுகாசனத்தில் சின் முத்திரை, பெருவரல் ஆள்காட்டி விரல் நுனி, மற்ற 3 விரல் தரை நோக்கி வச்சுக்கோங்க, கை மடியில் வச்சுக்கோங்க, நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க, கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை.
இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வருது, அதில் அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கழுத்து பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். கழுத்து தசைப்பிடிப்பு நீங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, அதனுடைய மையத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த சூன்ய முத்திரை செய்யும் பொழுதும் கழுத்து தசை பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அனுசாசன முதிரை. சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல் மடிச்சுக்கோங்க. கட்டை விரல் வந்து மோதிர விரல் பக்கத்தில் வச்சுருக்காங்க. ஆள்காட்டி விரல் நேராக வச்சுருக்காங்க. தோள்பட்டைக்கு நேராக இந்த ஆள்காட்டி விரல் நேராக தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். இந்த அனுசாசன முதிரை செய்யும் பொழுதும் கழுத்து தசை பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். அந்த பகுதியில் இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முதிரை பண்ண போகிறாங்க. கால் நீட்டிக்கோங்க. ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல் முத்திரை சின்முத்திரை. பெருவிரல், ஆள்காட்டி விரல், நுனி. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். அந்த மூச்சு உள்ளே வருது, மூச்சு வெளியே வருது, அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். மூச்சு வெளியே செல்கின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது. அந்த உணர்வோடு மெதுவாக பிரீத் அவுட் பண்ணுங்க. 2 நிமிடங்கள் 3 வேளை சாப்பிடுவதற்கு முன்பாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 டைம்ஸ். இப்போ அந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். கழுத்து தசை பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இரத்த ஓட்டம் அந்த பகுதி முழுக்க சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அனுசாசன முத்திரை. சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல் மடிச்சுக்கோங்க. கட்டை விரல் வந்து மோதிர விரலுக்கு வெளியே டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஆள்காட்டி விரல் நேராக வச்சுக்கோங்க. ஷோல்டருக்கு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். கழுத்து தசை பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இரத்த ஓட்டம் அந்த பகுதி முழுக்க சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. வஜ்ராசனத்தில் இந்த முதிரை பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு காலாக மடிச்சுக்கோங்க. 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கை முட்டியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி ஒரு 5 வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ கை முன்னாடி வச்சுக்கோங்க. சின்முத்திரை. பெருவிரல், ஆள்காட்டி விரல், நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அனுசாசன முதிரை. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ ஒரே ஒரு ஆசனம் புஜங்காசனம் பண்ண போகிறாங்க. பொறுமையாக குப்புறப்படுத்திக்கோங்க. இது வயதானவர்கள், முதுகில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் இந்த ஆசனத்துக்கு போய் முயற்சி பண்ண வேண்டாம், மற்றவர்கள் பண்ணிக்கலாம். மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். மூச்சு உள்ள எழுதிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ். ஒன் மோர் டைம் மெதுவாக ரைஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ். பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக எளிமையான பயிற்சி. வயதானவர்கள் இந்த ஆசனத்துக்கு முயற்சி பண்ண வேண்டாம். இந்த முத்திரைகளை அழகாக 3 வேளை பயிற்சி பண்ணுங்க. காலை எழும்பொழுது கழுத்து வலி, கழுத்து தசைப்பிடிப்பு இல்லாமல் சிறப்பாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.